மிஸ்டர் லேடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஃப்ரீக்வெண்டா கிளினிக்கல் பிராக்டிஸ்ல நாங்க பாக்குற பேஷண்ட்ஸ், அதாவது வாரத்துல அட்லீஸ்ட் 3 பேரானா வந்துருவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வெய்ய காலம், குளிர்காலம் இதெல்லாம் கணக்கே இல்லைங்க. ஃப்ரீக்வெண்டா எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 3 பேஷண்ட்ஸ் ஆனா வருவாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேடம் எப்ப பாரு தொண்டையில சளி இருந்துட்டே இருக்கு மேடம், தொண்டையில சளி இருக்கு, இதுதான் உங்களோட கம்ப்ளைண்ட். எச்சி கூட்டி முழுங்கினா கூட தொண்டையில அடைக்குது மேடம், முழுங்க முழுங்க திருப்பி திருப்பி வருது. சோ கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா, நாங்க சளிக்கு மாத்திரை சாப்பிட்டா தொண்டையில சளி குறைஞ்சிடுதுங்க, திருப்பி சளி வருது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இது எதனால அங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா பாருங்க, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டையில சளின்றது வரவே வராதுங்க. அப்ப என்னங்க அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களா? இல்லங்க, ஆக்சுவலி சளின்றது சுவாச குழல்ல தான் வரும், தொண்டையில வராது. அதாவது மவுத், ஈசோபேஜஸ், ஓரல் கேவிட்டி இங்கெல்லாம் சளி வராது. ஆனா அவங்க தொண்டையில சளின்னு என்னத்த சொல்றாங்க? எதை இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே நரேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டையில பாருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாளெல்லாம் பேசுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட. இப்ப இந்த மாதிரி ஷூட்டிங்னால ஒரு நாளெல்லாம் பேசுவேன். என்ன மாதிரி கான்ஸ்டன்டா பேசிட்டே இருக்கவங்க, இந்த பாடிட்டே இருக்கவங்க, சரிங்களா, பாட்டு சிங்கர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய மத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறவங்க, சொற்பொழிவாளர், இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டையில ரணம் அப்படின்னு ஒண்ணு வருங்க. அந்த ரணத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் டெர்மினாலஜி என்னன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ரணம் இருக்கு அப்படின்னா அங்க மியூக்கஸ் செக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். அங்க ரணத்துல இருந்து வர சில விதமான திரவங்கள் அங்க வரும். அந்த திரவத்தை தான் அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃப்ளூயிட்ஸ் தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொண்டையில சளி, தொண்டையில சளி அப்படிங்கிறாங்க. சோ இந்த ரணத்துல இருந்து வர ஃப்ளூயிட் தான் அவங்களுக்கு அவங்க காரி துப்புவாங்க, இல்ல முழுங்குவாங்க, திருப்பி வரும். அப்படி நிறைய பேர் நம்ம பண்றத பார்த்திருப்போம், தொண்டை கம்முவாங்க. இது அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃப்ளூயிட் அவங்களுக்கு த்ரோட்ல ஒரு இரிட்டேஷன்ஸை ஏற்படுத்துது. அதனால அவங்க அந்த மாதிரி காரி 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 பேசுறாங்க. சரிங்க, இப்ப தொண்டையில சளியே வராதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, இது உண்மைதானாங்க? ஆமாங்க, இது உண்மைதான். சரிங்க, இப்ப இது தொண்டையில சளியே வர்றதில்ல, இதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்வு பல விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு இந்த கை இருக்கு, கையில ஒரு இடத்துல அடிபட்டுடுச்சு. அடிபட்ட உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த கையை தொடாம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். எதுக்கு? இது ஆறுறதுக்கு. அந்த மாதிரி நம்ம தொண்டையில ரணம் இருக்குன்னா நம்ம திருப்பி திருப்பி காரணம் பாத்தீங்களா, அப்படின்னு பண்றோம் பாத்தீங்களா, அதை நிறுத்தணும். நிறுத்த நிறுத்த என்ன ஆகும்னா அந்த ரணம் குறையும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்க, ரொம்ப ரணம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப எங்க கிட்ட அதுக்கு காலி பைக் மாதிரி நிறைய ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இருக்கு, நாங்க கொடுப்போம். இப்ப மாடர்ன் சிஸ்டம்ல போனா அவங்க சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. அது 3 to 5 days எடுப்பாங்க, எடுத்துக்கலாம். இப்ப ஹோமியோ மெடிசன் ஒரு 2 to 3 weeks எடுக்கலாம், செட்டில் ஆகும். சரிங்க, இது ஒண்ணு பண்ணலாம், நிறைய இருக்கு அப்படின்னா. இன்னொன்னு, வேற என்ன பண்ண, இது வீட்ல இருந்தே பண்ணா எப்படிங்க? ஏதாவது ஒரு ஹோம் ரெமடிஸ் வீட்ல இருந்தே பண்ணா நம்ம டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க. என்ன அந்த ஹோம் ரெமடி? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாங்க. ஹாட் வாட்டர். நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பிளாஸ்க்ல கொஞ்சம் சூடா கத கதன்னு தண்ணி வச்சுக்கணும். கத கதன்ற ரொம்ப லைட் சூடா, வார்ம் வாட்டர் கிடையாது, கொஞ்சம் டாலரேட் பண்ற அளவுக்கு ஒரு சூடு தண்ணி பிளாஸ்க்ல வச்சுட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா அந்த கம்மறதுக்கு பதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாஸ்க்ல சுடு தண்ணி வச்சுக்கணும். சுடு தண்ணி வச்சுட்டு நல்ல தொண்டைக்கு எதமா கொஞ்சம், நம்மளுக்கு எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடா கொஞ்சம் கொஞ்சம், நிறைய குடிக்கணும்ன்றது இல்லைங்க, ஒரு 30 ml அப்பப்ப அந்த மாதிரி குடிக்கும் போது அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு கொஞ்சம் சூதிங்கா இருக்கும். ரொம்ப கொதிக்கல, டாலரேட் பண்ற அளவுக்கு அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு கொஞ்சம் சூதிங்கா இருக்கும். சோ அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃப்ளூயிட் குறையும். சரிங்களா, இது ஒண்ணு. அடுத்து வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க, சால்ட் வாட்டர் காக்லிங். கதன்னு தண்ணி எடுத்துக்கணும், அதுல நல்ல ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 teaspoon மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு அதை வாய் கொப்பளிக்கணும். நிறைய பேர் நாங்க சொல்லுவாங்க, வாய் கொப்பளிங்க அப்படின் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாயில தண்ணி ஊத்திக்கிறாங்க, தண்ணி ஊத்தி இங்கே வச்சுக்கிறாங்க. இங்க வச்சு பிரயோஜனம் இல்ல, தொண்டையில வரணும்ல, அதனால என்ன பண்ணணும், வாயில தண்ணி ஊத்தி லைட்டா இப்படியே அண்ணாறணும். அண்ணாரும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தொண்டையில தண்ணி நிக்கிறது தெரியும். கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு கீழே விழிஞ்சிடணும். திருப்பி கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்படி லைட்டா வாய் ரொப்பி ஊத்திக்கோங்க. லைட்டா இப்படி உங்களை டில்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தொண்டையிலே வச்சுட்டு கீழே கீழே இது பண்ணிடலாம், விழிஞ்சிடலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது தொண்டையினோட இன்ஃப்ளமேஷன் குறையும். ஓகேங்களா, இப்ப நான் இன்னைக்கெல்லாம் பேசுறேங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் குறையணும், என்ன பண்றதுன்னா நம்ம கொஞ்சம் we have to make me a silence. அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்ம இப்ப அதனாலதான் பாருங்க, பழைய காலத்துல மௌன விரதம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அது ஸ்பிரிச்சுவலியும் அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு,
இந்த மாதிரி த்ரோட்டுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஃபாஸ்டிங் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸ்பிரிச்சுவலி அதுல பெனிஃபிட்ஸ் உண்டு. அதாவது உபவாசம், அந்த உபவாசத்துல மெடிக்கலியும் அதுல பெனிஃபிட்ஸ் உண்டு. சரிங்களா? சோ அந்த மாதிரி ரொம்ப கான்ஸ்டன்டா பேசிட்டே இருக்கீங்களா, வீட்டுல வந்தா அதுதான் என் தொழில், நான் பேசிட்டே இருக்கணுங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா நான் பேசிட்டே தான் இருக்கணும், வேற ஆப்ஷனே இல்ல. பேஷன்ஸ் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், பேஷன்ஸ் வந்து திருப்திப்படுத்தணும், பேஷன்ஸ்க்கு புரிய வைக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து புரிஞ்சுட்டு நம்ம சொல்றதை செய்வாங்க. அப்ப நாங்களாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து சைலன்ஸ், தேவையானதுக்கு மட்டும் பேசணும், தேவையில்லாததுக்கு நீங்க பார்த்து செய்யுங்க. நிதானமா ஓகே நீங்க பார்த்து செய்யுங்க. அந்த இன்டென்சிட்டி ஆஃப் வாய்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், தேவையானதுக்கு பேசலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த த்ரோட்டுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். சரிங்களா? சோ இது அதுக்கப்புறம் வேற என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி இருக்குங்க. அது என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வருவாங்க. அந்த மேடம் பேர் வேண்டாம். அவங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய 10 வருஷமா இந்த தொண்டையில சளி இருக்க பிரச்சனை. அதாவது 10 வருஷமா தொண்டையில வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் இருந்துட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 1 மந்த் முன்னாடி வந்தாங்க. அவங்க ஒரே வார்த்தை வரும்போது சொன்னாங்க, மேடம் நாங்க நிறைய டாக்டர்ஸ பார்த்துட்டோம், இது எங்களுக்கு குறையவே இல்லை. உங்க வைத்தியத்துல இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னா வைத்தியம் பண்றேன், இல்லைன்னா வைத்தியமே பண்ணல அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே கேட்டாங்க. அதுக்கு நான் ரொம்ப ஓப்பனாவே சொன்னேன், தொண்டையில சளின்றது வராது. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த அதாவது அத்தனை எக்ஸ்பிளேஷனும் கொடுத்தேன். கொடுத்துட்டு நாங்க சில ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் சொன்னோம். கூட நான் சொன்ன ஒரு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா, அது உங்களுக்கும் சொல்றேன். ஆக்சுவலி பால் இருக்கு பாத்தீங்களா, பால் வந்து இப்போ ஒரு பெரிய கிளாஸ் பால்னா 3/4 கிளாஸ் பால், ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திடணுங்க. நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போதே 10 மிளகு கொட்டை தூள் பண்ணி அதுல போட்டுணும், இல்ல அப்படியே கூட போட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். வடிகட்டி குடிக்கிற மாதிரி தான் அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இவ்வளவு பனை வெல்லம், தேவையான அளவுக்கு பனை வெல்லம், 1 டீஸ்பூன் பனை வெல்லம் வேணும்னா பெரிய டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் பனை வெல்லம் நல்லா கொதிக்க வச்சு, வடிகட்டியும் குடிக்கலாம், அப்படியே குடிக்கலாம். ஆனா அவங்கள நான் வடிகட்டி தான் குடிக்க சொன்னேன். ஏன்னா மிளகு தூளே பண்ணி போட்டா கூட அவங்களுக்கு சின்னோண்டு டஸ்ட் இருந்தா கூட அவங்களுக்கு கம்ம ஆரம்பிச்சு, தொண்டை கம்ப ஆரம்பிச்சு பயங்கரமா இரும்புவாங்க. அதுதான் உங்களோட கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? அப்ப நான் அதை அவங்கள வடிகட்டி குடிக்க சொன்னேன். குடிச்சிட்டு ஒரு வாரம் மருந்து கொடுத்தேன். ஒரு வாரம் இதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த கம்மறதை நிறுத்த சொன்னேன். நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடாலஜிஸ் சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு அகைன் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, மேடம் இந்த தொண்டை கம்மந்து இல்லவே இல்லை மேடம், தொண்டையில சளி இல்லவே இல்லை மேடம் அப்படின்னாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸ்னோட ஒரு மிராக்கிள்ஸ் உண்டு. அதாவது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் ஹோமியோபதி. சோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் இருக்க குர்குமின் அப்படின்ற ஒரு மூலக்கூறுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த குர்குமின்க்கு வந்து அதே மாதிரிதான் மிளகுக்கும். மிளகு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நோய் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஒண்ணு ஃபார்ம் ஆகணும். அது ஃபார்ம் ஆகாம தடுக்கிற தன்மை மிளகுக்கு உண்டு. இன்னொன்னு பாருங்க, இந்த குர்குமின் வந்து சூப்பரா வேலை செய்யணும் அப்படின்னா மிளகு வேணும். மிளகுல இருக்க பிப்ரின், அந்த பிப்ரின் இருந்தா குர்குமின் வந்து சூப்பரா வேலை செய்யும். இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க, எங்க அம்மா இருந்தா நான் சூப்பரா படிப்பேன் அப்படி நிறைய பிள்ளைங்க சொல்றது கேள்விப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் மிளகோட சேர்ந்த மஞ்சளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜாஸ்தி. சோ அது இது கொடுத்ததுனால அவங்க வந்து சூப்பரா வந்து அவங்களுக்கு ஒரே வாரத்துல ரிலீவ் ஆச்சு. அதே மாதிரி இது ஒண்ணுதான் மெத்தடாலஜி. இன்னொரு மெத்தடாலஜியும் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே பால் நான் சொன்ன மாதிரி 3/4 கிளாஸ் பால், 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு அதுல பூண்டு 3 பல்லு பூண்டு, 3 பல்லு இல்ல 4 பல்லு, சின்ன பல்லா இருந்தா 4 பல்லு, பெரிய பல்லா இருந்தா 3 பல்லு பூண்டு போட்டு, மஞ்சள் கொஞ்சம் போட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, தேன் போட்டு குடிக்கும் போது இன்னும் இதுவும் வந்து சூப்பரா வேலை செய்யும். தேன்லயும் வந்து பாத்தீங்கன்னா சூதனிங் எஃபெக்ட் இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்னொன்னு வந்து பாருங்க, பூண்டுல இருக்க அலிசின் பெஸ்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. பூண்டுல இருக்க அலிசின் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, லிவர் பெத்தாலஜிக்கு எல்லாமே சூப்பரா வேலை செய்யும். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி எப்ப பார் தொண்டையில சளி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கஷ்டப்படுறீங்களா, இந்த ஹோம் ரெமெடிஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராவே ரிசல்ட் வரும். சோ இந்த கம்ப்ளைண்ட்னா என்ன, தொண்டையில உண்மையாவே சளி இருக்கா, இல்ல அது நம்மளோட நினைப்பு தானா, அதுக்கு என்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ் எடுத்தா செட்டில் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.